கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் கமலஹாசன் அவர் அண்மையில பேசின அந்த கர்நாடகா சர்ச்சை தற்போது கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த படத்தையே அங்கே வெளியிட தடையை ஏற்படுத்தக்கூடிய அளவு கூட போயிருக்கிறது. கமலஹாசன் அவங்களோட இந்த பேச்சை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கமலஹாசன் பேச்சு வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா கமலஹாசனுக்கு ஒரு மொழியை சிறுமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் பேசலை. உண்மையிலே கன்னடத்தை சிறுமைப்படுத்தணும், தமிழை உயர்த்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனநிலிருந்து பேசலை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்னொன்று, ஒரு கன்னட மொழியில் கூடிய நடிகர் சிவராஜ்குமார் அவர் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. அவருடைய நிகழ்ச்சியில் அந்த படத்துலேயே அவர் நடிச்சிருக்காரு. அவர் நிகழ்ச்சியில் கூப்பிடும்போது அவரை பெருமைப்படுத்துவதற்காக நீ என்னுடைய சகோதரன் தான், நீ நானும் சகோதரன் தான் அப்படின்னு சொல்கிற விதத்தில் தான் அவர் கூப்பிட்றாரு. அப்படி நீ என்னுடைய சகோதரன் தான் அப்படின்ற அடிப்படையில், என்னுடைய மொழியிலேருந்து தான் உங்கள் மொழி பிறந்தது, நீங்கள் சகோதரன் தான் வாங்கன்ற அடிப்படையில் தான் அவர் கூப்பிட்றாரு. அந்த நோக்கம் தான் அவருடைய நோக்கம். மற்றபடி என்னுடைய மொழி உயர்ந்தது, உன்னுடைய மொழி என்றது தான், என்னுடைய மொழியிலிருந்து தான் பிறந்தது அப்படின்ற சிறுமைப்படுத்தும் நோக்கம் அவருக்கு கமலஹாசனுக்கு இல்லை. ஆனால் இதை அரசியல் தலைவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக இதை திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக ஒரு செய்தியை பரப்புது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த செய்தியை கண்டிச்சது யாரு பார்த்தீங்கன்னா விஜயேந்திர எடியூரப்பாவுடைய பையன், பாஜக சேர்ந்தவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல கண்டிக்கிறார். எப்படி நீங்கள் சொல்ல போச்சு, இதுக்கு பாரம்பரியம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறார். உடனே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்டியாக நம்மளும் கன்னட மொழிக்காக பேசலைன்னா தவறாக போயிருமோ அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய முதல்வர் சித்தராமையா பார்த்தீங்கன்னா வேகமாக அவரும் கொதிச்சு போய் கமலஹாசனை கண்டிக்கிறார். ஆனால் அரசியல் என்பது வேறு, மொழி என்பது முதல்ல மொழியை தெரிஞ்சுக்கணும். மொழி என்பது வரலாற்று அறிஞர்கள், மொழியியல் ஆய்வாளர்கள் இப்படி பலரும் பார்த்தீங்கன்னா உண்மை நிரூபிச்சிருக்காங்க. இந்த மொழி தமிழும் கன்னடமும் மலையாளமும் தெலுங்கும் வேறு வேறு இல்லை. இந்த மொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத அல்லது பல்வேறு இங்கே சென்ற குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், அரபு மொழி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் இருக்குல்ல, பிரெஞ்சு உள்ளிட்ட இந்த மொழிகள் எல்லாம் பிரிச்சிட்டோம்னு சொன்னால், கன்னடத்திலிருந்து சமஸ்கிருதம், பிரெஞ்சு, ஆங்கிலத்தெல்லாம் பிரிச்சிட்டோம்னு சொன்னால், தெலுங்குலேருந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, அரபி உள்ளிட்ட பல மொழிகளை பிரிச்சிட்டோம்னு சொன்னால், மலையாளத்திலிருந்து சமஸ்கிருதத்தை பிரிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாமே தமிழ் தான். இதுதான் உண்மை. இலக்கணமெல்லாம் தமிழ் தான். ஸ்கிரிப்ட் தெலுங்குக்கும் கன்னடத்துக்கு ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட் இருக்கும், தமிழுக்கும் மலையாளத்துக்கு ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட் இருக்கும். எல்லாத்துக்குமே 2000 ஆண்டுகளுக்குள்ள உள்ள வேறுபாடு தான். கன்னடத்திற்கு ஒரு 2000னா, தெலுங்குக்கு ஒரு 1500 ஆண்டுகள்னா, மலையாளத்துக்கு ஒரு 600-700 ஆண்டுகள், இவ்வளவுதான் இவருடைய மொழி பிறப்பே. இதுவும் கூட நான் தமிழ் உயர்ந்த மொழி, தமிழ் விட அது சிறுமையான மொழி என்ற அர்த்தத்தில் சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொழி என்பது ஒரு தட்ட பேசுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அப்படிதான். அப்போ பல்வேறு தேசிய இனங்கள் இங்கே இருக்கும்போது பல்வேறு மொழி கலப்புகள் ஏற்படுது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேயே கொமைக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போனால் கொமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மதுரைக்காரங்க கொமைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. நக்கல் பண்றியான்னு. கொமைக்கிறதுனா என்னன்னு தெரியாது. நம்ம மதுரைக்காரங்கிட்ட கேட்டால் தெரியாது, கோயம்புத்தூர்காரங்கிட்ட கேட்டால் தெரியாது. இது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே பல சொற்கள் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் கலப்புக்கு பிறகுதான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் இப்படி பிறந்தது. இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நம்ம இப்போ திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிச்சுன்னு சொல்லுவாங்க, தமிழ்லையும் பிச்சுன்னு சொல்லுவோம். அது பிரி, அது பிச்சு எரி, பெரிய விஷயம் கிடையாது. நடன்னு சொல்கிறோம்ல, நம்ம தமிழில் நடன்றோம், அவங்க நடின்னுவாங்க. அதுன்னா அதுதான், ஓடுனா ஓடுதான், உப்புனா உப்பு தான், அவள்ன்ற அவளு, அவன்ற அவனு, இப்படிதான் இருக்கு அந்த மொழிகள். பெரிய வேறுபாடு கிடையாது. நீங்கள் தமிழில் தெலுங்கில் ஒரு வார்த்தை இருக்கு, இக்கோ கித்தின்னு சொல்லுவாங்க, தமிழில் இன்னொருத்தின்னு அர்த்தம். நீங்கள் தமிழில் கூட நம்ம சிரிக்கிறதுன்னு சொல்கிறோம், சிரிக்கிறதுன்றோம். ஆனால் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நகுக, அந்த வள்ளுவர் திருக்குறள் இருக்கக்கூடிய நகுகன்ற வார்த்தையை தெலுங்கில் தான் பேசுவாங்க. இப்படி தமிழ் சொற்கள் தெலுங்குலையும் சரி, கன்னடத்திலையும் சரி, மலையாளத்திலையும் சரி பரவி கிடக்கு. அரேபியில கூட கிடக்கு தமிழ் எழுத்துக்கள் இருக்கு, தமிழ் சொற்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் கோண்டுன்னு ஒரு மொழி இருக்கு. நம்ம பேசுகிற பாதி மொழி வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அது தமிழ்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க கோண்டுன்னு சொல்கிறாங்க, கோண்டு மொழின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்னு சொல்கிறோம், அவங்க கோண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோண்டுலேருந்து தமிழ் பிறந்தா, தமிழ்லேருந்து கோண்டு பிறந்தது அப்படின்ற விவாதத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஆனால் அவங்க சொல்கிற மொழி, நாங்கள் பேசக்கூடிய சொற்கள் காதுனா காது தான்,
தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் செவிழ்னுவான், சொவ்வுன்னுவாங்க. கண்ணுனா கண்ணு தான், கண்ணுன்னுவோம் கெண்ணுன்னுவாங்க. நம்ம கன்னடத்துலேயும் அதுதான். அப்போ இந்த மொழிகள் எங்கிருந்து உருவானதுன்னா தமிழ் தான் மூலமொழி அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்னொரு உண்மையும் இருக்குது, அதையும் நம்ம வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறது தான். ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றதை நம்ம எப்பயுமே ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். என்ன காரணம்னா, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளத்துக்கு முன்னாடி ஒரு மொழி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி இருந்தா அந்த மொழி எந்த மொழியா இருக்கலாம். அந்த மொழிக்கு பேர் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தமிழே கூட பல்வேறு வடிவங்களில் பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் கண்டுபிடிப்பாங்க மொழியியல் ஆய்வாளர்கள், தொல்லியல் துறை. இப்போ நம்ம அமரநாத் ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவர் தொல்லியல் துறை மூலமாக எல்லா ஆய்வுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றிய அரசு அதை தடுக்குது. ஒன்றிய அரசு தடுத்தால் கூட நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாடு தொல்லியல் துறை இதை வந்து மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுடைய பணத்தை செலவு பண்ணி தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஆய்வுகள் மூலமாக சிந்துவெளி நாகரிகமும் சரி, கீழடி நாகரிகம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட ஆய்வுகள் மூலமாக இன்னொரு மொழி இருந்ததா என்பது கூட வரலாம். ஏன்னா அறிவியல் உட்பட்டு தான் நம்ம பேசணும். இல்லை தமிழை தாண்டி வேற மொழிகள் இல்லைன்னா நான் பெருமையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் இல்லை நீங்களுமே அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் யதார்த்தம். அப்போ இதை அரசியலாக்க இன்னும் சொல்லணும்னா, இந்த 4 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த தென் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. இந்த தென் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஜயேந்திர எடியூரப்பா அவருடைய பையன் என்ன செய்யறாருன்னா, முதல்ல கண்டிச்சு அறிக்கை விடுறாரு. கமலஹாசனை கண்டிச்சு அறிக்கை விடுறாரு. கமலஹாசனை நம்ம பாராட்டணும். எத்தனாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது உண்மை, நான் பேசுறது உண்மை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த காலங்களில் ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்டிருக்காரு, சத்யராஜ் மன்னிப்பு கேட்டிருக்காரு, பல நடிகர்கள் மன்னிப்பு கேட்டுருவாங்க. விநியோகஸ்தருடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக, தயாரிப்பாளருடைய அழுத்தத்தின் காரணமாக மன்னிப்பு கேட்பாங்க. கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றதுல உறுதியா இருக்காரு. அவர் பாராட்ட நிற்கிறாரா? தமிழ்நாட்டு மக்கள் நிக்கிறேன் இல்ல, உண்மை தமிழ்நாட்டு பக்கம், தமிழ் பக்கம்ன்றதை விட உண்மையின் பக்கம் தான் நிற்கணும். நம்மளுமே நாளைக்கு ஒருவேளை தமிழுக்கு மூத்த மொழி ஒரு மொழி இருந்துன்னு சொன்னா ஏத்துக்கணும். ஆய்வுகள் மூலம் அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளணும், தப்பு இல்லை. புரியுங்களா? மொழி வெறி, இன வெறி, மத வெறி, எந்த வெறியும் இருக்கக்கூடாது. மனித பற்று மட்டும்தான் இருக்கணும். அதுதான் நேச்சுரல். மனித பற்று தான் நேச்சுரல். அப்போ இந்த அரசியலுக்காக எடியூரப்பா பையன் என்ன செய்யறாருன்னா, தென் மாநிலங்கள் எப்பயுமே ஒன்று சேர்ந்து விடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெய்வமாக இருப்பாங்க. யாரு? நம்முடைய பாஜக இருக்காங்களா, எப்பயுமே தென் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த திராவிடன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பார்ப்பனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடன்ற உச்சரிப்பு இருக்கக்கூடாது, திராவிடன்ற சொல்லாட அழிக்கணும். திராவிடம் இருந்தால் ஆரியர் வார்த்தை வரும், ஆரியர்னா நீங்கள் யார் வெளியிருந்து வந்தவங்கன்ற உண்மை வெளிவந்துடும். அப்படின்றதுக்காக இந்த திராவிட சொல்லி அழிப்பதற்காகத்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் போன்றவர்களை தமிழ்நாட்டில் இறக்கியிருக்காங்க. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்துக்கு எதிராக தான் பேசுவார். திராவிடம் எவன்டா திராவிடன்னு கேட்பாரு. ஏன் திராவிடன்னு சொல்றீங்க, தமிழ் சொல்லுடான்னு சொல்லுவார். இது வெறி, அறிவியலுக்கு முரணானது, அறிவுக்கு முரணானது, இது வெறி. ஆனால் அவர் எந்த நோக்கத்துக்காக சொல்றாருன்னா, அவர் தான் ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்களை பற்றி பெருமையாக பேசணும். இன்னைக்கு ஏன் திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசுறாருன்னா, இந்த திராவிட ஆரியன்ற வார்த்தை வந்துடுது இல்லையா, இந்த 3%, அதாவது பார்ப்பனர்களுக்கு என்னைக்கு சீமான் அடிமையானாரோ, ஆர்எஸ்எஸ் என்னைக்கு சீமான் பணம் வாங்கினாரோ, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசினார். தென் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து விடாமல் தடுப்பதற்காகத்தான் சீமான் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கன்னடர்களையோ தெலுங்கர்களையோ ஆதித்தமிழர்கள் சொன்னா, எவன்டா ஆதித்தமிழ, நாங்க தான் ஆதித்தமிழ, இங்க இருக்க பறையன் தான் ஆதித்தமிழ, இங்க இருக்கிற நானா தான் ஆதித்தமிழ, அவன் தான் ஆதித்தமிழ், இவன் தான் ஆதித்தமிழன்னு ஜாதி வாரியா பிரிச்சார். இப்ப என்ன சொல்றாரு சீமான் வந்து கமலுக்கு ஆதரவு, தமிழ்ல தான் பிறந்தது கன்னடம்ன்றாரு. முரண்பாடு இல்லையா? ஒருவேளை முதல்ல நீ சொன்னது உண்மையா, இப்ப சொல்றது உண்மையா? முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, திராவிடன்னு சொல்லாத, அவன் வேற நான் வேற, அவன் தனி நான் தனின்னீங்க. இல்ல அவர் பேசுறதெல்லாம் நீங்க நம்புறீங்களா இல்லையா? பொய்யா சொல்றாரு. அவர் பணத்துக்கு, அதாவது ஒரு கொள்கையோடு பேசுபவர்கள் எப்பயுமே அந்த கொள்கை சார்ந்து பேசுவார். பட் கொள்கை கிடையாது, பணத்திற்காக பேசுறவர். ஆர்எஸ்எஸ் கொள்கை பணத்துக்காக பேசுறாரு. முதல்ல என்ன பேசுறாரு, திராவிடன் எல்லாம் கிடையாது, தமிழன் தான் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, தமிழ்ல இருந்து பிரிந்ததுதான் கன்னடம்ங்கிறாரு. அப்ப கன்னடம் தமிழ்ல இருந்து பிரிந்தது என்று சொன்னால், கன்னடம் உருவாவதற்கு முன்பு அவர்கள் பேசிய மொழி என்ன? தெலுங்கு உருவாவதற்கு முன்பு அவர்கள் பேசிய மொழி என்ன? மலையாளம் உருவாவதற்கு முன்பு அவர்கள் பேசிய மொழி என்ன? தமிழ் தானே. அப்போ அவர்கள் ஆதி தமிழர்கள் தானே. இப்ப ஏன் நீங்க முன்பு ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசுறீங்க? இப்ப கமலஹாசனுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அன்றைக்கே அப்படி பேசுறீங்க. அப்ப ஒரு கொள்கை சார்ந்து நில்லுங்கன்றோம்.
எடியூரப்பாவோ எடியூரப்பாவுடைய பையனோ சீமானோ சித்தராமையாவோ எல்லாரும் நம்ம என்ன கேட்குறோம், நீங்க அறிவியல் படி நில்லுங்க, உண்மை பக்கம் நில்லுங்க, மக்களை குழப்பாதீங்க. ஏன்னா இங்க இருக்கிற தென் மாநிலம் ஒன்று சேர்ந்து விடக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்காகத்தான் விஜயேந்திர எடியூரப்பாவும் சீமானும் இங்க பணி செய்யறாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமாக வந்து கர்நாடக அரசியல்ல மற்ற டாபிக்கை விட்டுட்டு இந்த தமிழ் கன்னட சர்ச்சையை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்புலத்துல பாஜக தான் இருக்கிறது. உண்மையிலே நிச்சயமாக பாஜக இருக்கு. பாஜக அதான் நம்ம முன்னாடியே பேசினதுதான். பாஜக வந்து முழுக்க முழுக்க தென் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாதுன்றதுல குறியா இருக்காங்க. அப்படி அந்த குறியின் மூலமாக தான் இன்னைக்கு எடியூரப்பா மூலம் பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சி பலியாகிறது. மொழியின் உடைய அறிவு இன்னைக்கு வரலாற்று அறிஞர்கள் நீங்க வந்து கால்டுவெல் இருக்காரு பார்த்தீங்களா, கால்டுவெல் வந்து திராவிட இயக்கம் ஒப்பிலக்கண புத்தகம் எழுதியார். நீங்க படிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நானும் பேசுவோம். நீங்க கன்னடத்தில் பேசுறேன், நான் தமிழ்ல பேசுறேன். நம்ம ரெண்டு பேரும் பேசுறது வேறு ரொம்ப வித்தியாசம் இருக்காது. மலையாளிகள் பேசுறது பெரிய வித்தியாசம் இருக்காது, தெலுங்கு பேசுறது வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் மாறுபடும். அப்ப இந்த மொழியிலிருந்து இந்த மொழி பிறந்ததுக்கு என்ன சொல்றோம், கீழடி என்பது எவ்வளவு பழமையானது. அங்க கிடக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன, தமிழ் எழுத்துக்கள். ஒருவேளை கன்னட எழுத்துக்கள் அப்படி முந்தி இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், என்ன பிரச்சனை, ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கும். இல்ல இல்ல, தமிழ் தான் மூத்த மொழியா இருக்கு. தமிழ் தான் மூத்த மொழி. இப்ப உள்ள ஆய்வுப்படி தமிழ் தான் மூத்த மொழி. ஒருவேளை தமிழுக்கு முன்பு வேறு மொழி நாம் எல்லோருமே தென் மாநிலம் முழுவதும் சொல்ல போனா இந்தியா முழுவதுமே அதான் உண்மை. இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் தான், தமிழ் மொழிகள் தான், தமிழ் மொழியின் வடிவம் தான். அது முன்னொரு மொழி இருக்குன்னு சொல்றாங்க, வரலாற்று ஆய்வுகள் சொல்றாங்க. அது சொல்லும் போது அதை பார்த்துக்கிறாங்க, அது கண்டுபிடிக்கப்படும் போது பார்த்துக்குவோம். ஆனா அம்பேத்கர் குறிப்பிடுகிறார், இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இருந்தாங்க, தமிழ் மக்கள் தான் இருந்தாங்கன்றார் அம்பேத்கர் சொல்றாரு. அவர்கள் தாசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தாசர்கள்னா பட்டியல் சமூகத்திலே ஒரு பிரிவு இருக்கலாம். இப்படி பல விஷயத்தை அவர் பதிவு செய்யறாரு. அப்ப அம்பேத்கரும் பதிவு செய்யறார், மொழியியல் ஆய்வாளர்களும் பதிவு செய்யறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கமலஹாசன் பேசியது எந்த விதத்திலும் தவறு அல்ல. இதை வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், விவாதிக்க வேண்டிய விஷயம், உண்மையாக நேர்மையாக விவாதிங்க. அதான் ரொம்ப முக்கியம். கன்னடர்களாக இருந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும், மலையாளிகளாக இருந்தாலும், தெலுங்கர்களாக இருந்தாலும், எந்த மொழி எதோடு ஒத்து போகுதோ அதை வந்து பேசுறது தப்பு. அதான் வெளிப்படையாக பேசுவோம். ஒருவேளை கன்னடம் தான் மூத்த மொழி என்ற ஒரு ஆய்வு கிடைத்தது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கும். மலையாளம் தான் மூத்த மொழி என்ற ஆய்வு கிடைத்தா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கும். அப்படி இல்லையே, கீழடியிலும் சரி சிந்து வெளி பகுதிகளிலும் சரி கிடைத்த எழுத்துக்கள் தமிழ் தானே. அப்ப தமிழ் தான் இப்போதைக்கு மூத்த மொழி. அப்ப தமிழிலிருந்து பிரிந்தது தான். இது இழிவுபடுத்துவதற்காக சொல்லலாம், உண்மையை பேசுவோம். புரியுதுங்களா? அப்ப எந்த இடத்துலையும் கமலஹாசன் அவர்கள் பேசியது தவறே அல்ல. இன்னைக்கு 8 கோடி இழப்பு ஏற்பட்டால் கூட பரவாயில்லை, நான் வந்து உண்மையின் பக்கம் நிற்பேன். நான் அன்பு, அவருடைய பாணியில சொல்றாரு, அன்பு மன்னிப்பு கேட்காது. அது அவருடைய பாணி, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. எப்பயுமே அவரு அப்படிதான் பேசுவாரு. அவர் ஸ்டைல்ல அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிறாரு. நான் வரவேற்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்காததையும் வரவேற்கிறோம். அவர் இன்னும் ஆழமாக உண்மையை பேசணும் மக்கள்கிட்ட. அதை அவர் இன்னும் சொல்ல போனால் சிவராஜ்குமார் ஆதரிச்சிருக்காரு. அந்த மாநிலத்தில் இருந்தால் கூட அவர் அதை ஆதரிச்சிருக்காரு. இங்கே வாட்டாள் நாகராஜ், சீமான் போன்ற இன வெறியர்களை, மொழி வெறியர்களை, இவர்கள் இனத்திற்காக அல்ல, மொழிக்காக அல்ல, பணத்திற்காக, மிக தெளிவாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாட்டாள் நாகராஜ் ஆர்எஸ்எஸ் கொடுக்குற பணத்திற்காக, இங்கே தமிழ்நாட்டில் சீமான் ஆர்எஸ்எஸ் கொடுக்குற பணத்திற்காக பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில தலைவர்கள் வேல்முருகன் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் பேசுவது கடினமான வார்த்தை. அதாவது அங்கே தமிழ் படத்தை ஓட விடலாம், இங்கே கன்னட படத்தை ஓட விடுமா, இது ஆரோக்கியமான அது நோக்கம் அல்ல. அப்ப அங்க உள்ள வெறியப்போ நானும் வெறியனாவே அப்படி இல்லை, அவனை புரிய வைக்கிறது நம்முடைய வேலை. இங்க உடனே கன்னட, அங்க நீ தமிழ் நடிச்சா நாங்கள் கன்னட நடிப்போம், அப்படி இல்லை அரசியல். அப்படி வெறித்தனமா இருந்தாலும் அதை கண்டிக்கணும். நானும் இங்க அடிப்பேன், நானும் இங்க கன்னட படத்தை ஓட விட மாட்டேன்றது ஏட்டிக்கு போட்டி என்பது மக்களுக்கு எதிரானது. நான் கன்னட படத்தை ஓட விட மாட்டேங்கிறது மக்களுக்கு எதிரானது. அறிவியல் பூர்வமாக, அறிவுபூர்வமாக புரிய வைப்பதுதான் நமக்கு தேவை. வேல்முருகன் போன்றவர்களும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான், நானா சொல்றோம், சீமானிடமிருந்து சீமானுடைய போக்கு சரியில்லாமத்தான் உங்கள்கிட்ட வர்றாங்க. நீங்க இன்னொரு சீமானை மாறக்கூடாது. வேல்முருகன் நான் கன்னட படத்தை இங்கே ஓட மாட்டேன், அந்த மாதிரி ஆரோக்கியமற்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு குறிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நடிகர் ரஜினிகாந்த் போன்ற இன்னும் பல்வேறு இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கமலஹாசன் அவர்களை ஆதரித்திருக்கிறது, வரவேற்கிற விஷயம். இது மாதிரி மொழியியல் ஆய்வாளர்கள் இன்னும் பேசணும். நிறைய ஆய்வாளர்களாக இருக்காங்க, அவங்களாம் பேசணும். இன்னும் சொல்ல போனால் அங்கே கர்நாடகா இருக்கக்கூடிய எழுத்தாளர்களே ஒத்துக்கிறாங்க, உண்மையை ஒத்துக்கிறாங்க.
இது அரசியலுக்காக தான் எடியூரப்பா போன்றவர்கள், எடியூரப்பா பையன் போன்றவர்கள், இந்த பாஜக எப்பயுமே தென் மாநிலம் ஒன்று சேர்ந்துடாமல் தடுப்பதற்காக முக்கியமாக அவர்கள் எப்படி கையாளுவார்களோ, இந்த அரசியலுக்கு கையாளுவார்களோ அதை தான் தமிழ் இங்கே கையாளுறாங்க. இந்த விஷயத்தில் பாஜகவை நாம் தனிமைப்படுத்த வேண்டும். கன்னட மக்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய தென் மாநில மக்கள் முழுவதுமே ஒற்றுமையாக இருந்து பாசிசத்தை வீழ்த்த வேண்டும். இங்கே நம்ம யாரை வீழ்த்திக்கிட்டு, இப்போ நமக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, தென் மாநில மக்களுக்கு பெரிய வரலாறு இருக்குது. நம்முடைய வரலாறை இருட்டடிப்பு செய்யும் நோக்கத்தோடு செயல்படுவது ஆர்எஸ்எஸ், பாஜக. கன்னட பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு பாஜக ஒரு வேறுபாடு இங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்னென்னா, அவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக கன்னட மொழியிலேருந்து பிறந்தது, தமிழ்லேருந்து தான் பிறந்தது கன்னடம்னு சொல்றதை எதிர்க்கிறார். இங்கே கீழடின்னு ஒரு நம்முடைய வரலாற்று விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதிய அறிக்கையை திருப்பி அனுப்புகிறாங்க. 500 ஆண்டுகளுக்கு பிந்திரு 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் குறைச்சி எழுதுன்னு சொல்லி அறிக்கையை திருப்பி அனுப்புகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜக வாய் மூடி கிடக்கு. நயினார் நாகேந்திரன், எல்முருகன், அண்ணாமலை உள்ளிட்ட பல தலைவர், தமிழிசை, எதுக்கெடுத்தாலும் தமிழுக்கு நான் உயிரை கொடுப்பேன் குத்துரு துள்ளுற தமிழிசை, வானதி சீனிவாசன் வாய் மூடி கிடக்குறாங்க. அந்த ஆளு கமலஹாசன் கண்டிக்கிறார். யார்? விஜயேந்திர எடியூரப்பா கமலஹாசன் கண்டிக்கிறாரு. இங்கே மோடியை கண்டிக்கிறதுக்கோ அல்லது இந்திய தொல்லியல் துறையை கண்டிக்கிறதுக்கோ வானதி சீனிவாசனுக்கு வாய் வரல, தமிழிசைக்கு வாய் வரல. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. எனவே பாஜக என்னும் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும். தென் மாநில மக்களுக்கு ஒருங்கிணைந்து தென் மாநில மக்களை பிரிப்பது போல் சீமானோ, வாட்டாள் நாகராஜோ, புதிதாக பேசக்கூடிய வேல்முருகனோ அப்படி பேசக்கூடாது. தென் மாநில மக்களுடைய ஒற்றுமையிலிருந்து மக்களை நேசிப்பதன் மூலமாக பாசிஸ்டுகளை தான் வீழ்த்த வேண்டும். தவிர நாம் வீழ்த்த வேண்டியது மக்களை அல்ல. மொழி குறித்து பேசும்போது அவர்கள் இந்த மொழி விஷயத்தில் அந்த பாசிஸ்டுகள் எதையாவது எதிர்த்து பேசினால் கூட நாம் மக்களை அரசியலாக்க வேண்டும். அவர்களுக்கு மொழியியல் ரீதியாக என்ன புரிதல் ஏற்படுமோ அந்த புரிதலை அரசியலாக அந்த மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நன்றி சார். நன்றி.